ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு தான் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இது மட்டும் படித்தா பாஸ் மார்க் எடுத்துடலாம். பட் 17 லெசன் நமக்கு. ஸோ எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி படிச்சிங்கனாலே போதுமானது. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 10லேருந்து 15 5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் ஆயிரும். 90க்கு 60 70க்கு மேலே எடுத்துடலாம். அண்ட் 5 மார்க்கை படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் சிலதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 மார்க் படிக்கலாம். 5 மார்க் படிங்க. படித்தவங்க 2 மார்க் 3 மார்க் வந்து இந்த 5 மார்க் ரெஃபரன்ஸில் படிங்க. ஸோ இப்போ எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவும் என்னால் சொல்ல முடியும். ஸோ 1 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது 20மே புக் பேக் தான் வந்திருக்குது. புக்கின்ல எதுவுமே கிடையாது. 20மே புக் பேக். அப்போ புக் பேக் 1 மார்க்கு நல்லாவே படிச்சுட்டு போ. அதுக்கப்புறம் ரைட் எனி 7 கொஸ்டின்ஸு 2 மார்க்கு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 லெசன் சாப்டர் இருக்குல்ல படிச்சிங்கன்னா 2 2 மார்க் எழுதலாம். பாரு, ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2 அட்வான்டேஜ் ஆஃப் MBO. அடுத்த 4 லெசன் ஒரு படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 3 2 மார்க் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பண்ணு. நீ வந்து 17 லெசனுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த யோசிச்சு பண்ணு. ஒரு 10 பாடம் நல்லா படிச்சினாலே 5 2 மார்க் 5 3 மார்க்காவது ஈஸியாக எழுதலாம். வாட் இஸ் மார்க்கெட்டர், கன்சியூமர், க்ரீன் மார்க்கெட்டிங், நிச்சி மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். அடுத்தது இது ஃபஸ்ட்டு சாப்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO ஈஸி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிக்கணும். அடுத்தது இன்டர்வியூ என்னது, டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ படித்தா அது எழுதிடலாம். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட், மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ் அதை வித்தியாசம் படித்தாலே எழுதிடலாம். மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அது படிச்சிங்கன்னா. ஸோ வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூட் டு ஓப்பன் ஏ டிமேட் அக்கௌண்ட், இதுவும் இருக்குது புக் பேக். ஸோ நான் தான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 லெசனில் மேக்ஸிமம் ஏதோ ஒரு 10 லெசனில் நீ படிச்சினாலே 2 மார்க் 3 மார்க் 5லேருந்து 6 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7 எழுத முடியினாலும். ஸோ அடுத்தது 5 மார்க் 7மே எழுதிடலாம். பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சினாலே 1 கன்ஃபார்ம். கேட்டகரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் 9 லெசன் நினைக்கிறேன். அது நீ படிச்சிங்கன்னா 3மே படிக்கணும். கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸு, ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே படிக்கணும். அடுத்த நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் 5 கொடுத்துருந்தேன். அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நியூ இஷ்யூ மார்க்கெட்டும் செகண்டரி மார்க்கெட்டு, அடுத்தது ஆன் ஜாப்பு ஆஃப் ஜாப்பு, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு, மார்க்கெட்டு. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இந்த மேக்ஸிமம் 3 டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்துடுது. அப்போ டிஃப்ரென்ஸ் கொஷின் எவ்வளோ கொடுத்தேன், 5 6 கொடுத்தேன். அது நல்லா படிச்சிங்கனாலே 3 டிஃப்ரென்ஸ் எழுதிடலாம். ஓகே. அடுத்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. நான் சொல்லலை வீடியோவில். எலமெண்ட் மார்க்கெட்டிங் மிக்சிங் சொல்லியிருந்தோம். அடுத்தது இது டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. இல்லைனா பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க கொஸ்டின். நான் அதுதான் சொல்கிறேன், டிஃப்ரென்ஸாவது நீ வந்து ஒழுக்கமாக படிச்சுட்டு போகிற 6 7 டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதை படிச்சுட்டு போனீங்கனாலே 3 5 மார்க் எழுதலாங்கிறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 3 லெசன் 4 லெசன் படித்தா அதில் ஒரு 5 மார்க்கோ வந்துடும். அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 லெசன் நல்லா படித்து நான் கொடுத்த கொஸ்டின் படிச்சுன்னா அது ஒரு 5 மார்க் 5 மார்க் சூப்பராக அப்படியே எழுதிடலாம். இல்லை நான் கொடுத்த எல்லாமே படிச்சிங்கன்னா நான் கீழே இருக்க வீடியோவில் உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அது படிச்சிங்கன்னா எல்லா 5 மார்க் எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ 5 மார்க்கை படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணு. 17 லெசன் ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.